ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பேடில் இதை வச்சு பாருங்கள், நம்ம வீட்டு வேலை ஈஸியாக முடிச்சிடலாம். அது வந்து எப்படிங்கிறதையும் அது கூடவே சின்ன சின்ன வீட்டு குறிப்புகளும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க இந்த சூப்பரான வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். டிப் நம்பர் 1, நமக்கு எதுக்காவது முட்டையோட வெள்ளைக்கரு வந்து தேவைப்படும். அதை தனியாக பிரித்து எடுக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க. அதுக்கு நிறைய மெத்தட் இருந்தாலும் நான் சொல்கிற இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாகவே முட்டையோட வெள்ளைக்கருவையும் மஞ்சள் கருவையும் தனித்தனியாக வந்து பிரித்து எடுத்துடலாம். அதுக்கு வந்து ஒரு பவுல் வந்து வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே வந்து நம்ம காய்கறி சீவிரத்துக்கெலாம் வந்து யூஸ் பண்ணுவோம் பாருங்கள், அதை வந்து வச்சுக்கலாம். அதை வந்து எப்படி வைக்கணும்னா, நமக்கு காய்கறி சீவிர பக்கம் வந்து வைக்கக்கூடாதுங்க. அதை அப்படியே பேக் சைடாக திருப்பி போட்டு வச்சுக்கணும். இப்போ இதில் வந்து நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். உடச்சி ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் வந்து வெயிட் பண்ணால் போதும். நமக்கு அந்த முட்டையோட வெள்ளைக்கரு அடியில் வந்து அந்த பவுலில் கலெக்ட் ஆயிரும். மஞ்சள் கரு வந்து மேலே வந்து தனியாக கலெக்ட் ஆயிருங்க. நம்ம தனித்தனியாக வந்து பிரித்து எடுத்துக்கலாம். இது ரொம்பவே ஈஸியான மெத்தட் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்குமே ரொம்பவே உதவியாக இருக்கும். டிப் நம்பர் 2, நம்ம குழந்தைங்களுக்கு என்ன தான் டிசைனாக போர்டு வந்து வாங்கி மாட்டி வச்சுருந்தாலுமே அவங்களுக்கு வந்து அந்த சுவரில் கிறுக்கிறது என்னமோ ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும் போலக்குங்க. எங்கே பார்த்தாலும் வந்து கிறுக்கி வச்சுருவாங்க. அதுவும் நம்ம புதுசாக வீட்டில் பெயிண்ட் அடித்து இருக்கும்போது அவங்க கிறுக்கி வச்சாங்கன்னா நமக்கு ரொம்பவே டென்ஷனாக இருக்கும். அந்த மாதிரி பாருங்கள், என் பசங்க வந்து கிறுக்கி வச்சுருக்காங்க கிரேயான்ஸில். இதை வந்து நம்ம எப்படி ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு வந்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற சானிடைசர் இருக்குது பாருங்கள். எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக சானிடைசர் வந்து இருக்கும். அந்த சானிடைசரில் வந்து கொஞ்சமாக வந்து எடுத்து இந்த கிறுக்கின பக்கத்தில் வந்து நல்லா வந்து அப்ளை பண்ணி விட்டுட்டு ஒரு காட்டன் துணியை வச்சு நல்லா தொடச்சி விட்டிங்கன்னா ஈஸியாக வந்து ரிமூவ் ஆயிருங்க. இதை வந்து நம்ம சாதாரணமாக தண்ணி தொட்டு தொடச்சாலும் வேறு எது தொட்டு தொடச்சாலும் அவ்வளவு ஈஸியாக அது வந்து போகாதுங்க. நீங்கள் சானிடைசர் வச்சு துடைக்கும் போது ரொம்பவே ஈஸியாக க்ளீன் ஆயிரும். இதுக்காக நம்ம மெனக்கட்டு அதை துடைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டிப் நம்பர் 3, இந்த டிப் வந்து சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. மழை காலங்கள்லாம் வந்து தீப்பெட்டி யூஸ் பண்ணும்போது நமுத்து போயிடுதுங்க, டக்குன்னு வந்து பற்ற வைக்க முடியல, அதுக்கு ஏதாவது டிப்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அதாவது ஃபஸ்ட்டு வந்து நம்ம தீப்பெட்டியில் வந்து உள்ள அந்த தீக்குச்சி இருக்குது பாருங்கள், அதுவுமே வந்து நமுத்து போயிருக்கும். அதே போல் தீப்பெட்டியோட அந்த உரசுற பக்கமும் நமுத்து போயிருக்கும். இது ரெண்டுத்துக்குமே வந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற அரிசி மாவு இருக்குது பாருங்கள், அதை வந்து நம்ம தீப்பெட்டி வாங்கி வைக்கும்போது அதில் வந்து உள்ள அந்த தீக்குச்சி இருக்கும் பாருங்கள், அதில் வந்து அரிசி மாவை கொஞ்சமாக வந்து போட்டு விட்டுட்டு, அதே போல் தீக்குச்சி உரசுற இடம் இருக்குது பாருங்கள், அதுலேயுமே அரிசி மாவு வந்து தேய்ச்சி விட்டுட்டு நல்லா வந்து குலுக்கி விட்டு வச்சிட்டோம்னா நம்ம எப்போ எடுத்து யூஸ் பண்ணாலும் டக்குன்னு வந்து அந்த தீக்குச்சி வந்து பற்றிக்குங்க. இந்த டிப் மழை காலங்களுக்கு நமக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 4, இந்த டிப்புக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேட் எடுத்துருக்கிறேங்க. நான் எடுத்திருக்க சைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸ் பேடாக எடுத்திருக்கேன். நீங்கள் சின்ன சைஸ் பேடு வச்சுருந்தீங்கன்னா 2 பேடாக வந்து எடுத்துக்கோங்க. இந்த பேடை வச்சு தான் நம்ம இன்றைக்கி வீட்டை ரொம்பவே ஈஸியாக க்ளீன் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து இந்த பேடை வந்து நான் 2ஆக வந்து கட் பண்ணிக்கிறேங்க. நான் எப்படி எந்த சைஸில் கட் பண்ணுறேன்னு பாருங்கள். இது போல் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் சின்ன சைஸ் பேடை வச்சுருந்தீங்கன்னா 2 பேடை வந்து இதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வீட்டில் இது போல் வேஸ்ட்டான மரக்கரண்டி வந்து வச்சுருப்போம். அந்த மாதிரி கரண்டி வந்து எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்து ஒரு பீஸ் பேடை வந்து பின்னாடி உள்ள ஸ்டிக்கரை வந்து பிச்சுட்டு இது மாதிரி ஒட்டி விட்டுருலாங்க. இப்போ அதே போல் இன்னொரு சைஸ் பேட் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள், அதையுமே வந்து இன்னும் கொஞ்சம் பெரிய மரக்கரண்டியில் வந்து நம்ம ஒட்டி விட்டுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கபிக்கர்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி மரக்கரண்டி கொஞ்சம் லாங்காக இருக்குங்க. இதை வந்து நான் எடுத்திருக்கேன். இப்போ இதுலேயுமே வந்து அந்த பெரிய சைஸ் பேடை வந்து பின்னாடி உள்ள ஸ்டிக்கரை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சென்டராக பார்த்து வச்சு ஒட்டி விட்டுக்கலாம். சைடில் உள்ள அந்த ஸ்டிக்கரை வந்து பின்னாடி வந்து ஒட்டி விட்டுடலாம். அப்போ வந்து கலண்டு வரவே வராதுங்க. இப்போ இதை வச்சு நம்ம எப்படி வந்து க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம அந்த சின்ன மரக்கரண்டி ரெடி பண்ணி வச்சுருந்தோம் பாருங்கள், அதை வச்சு என்ன க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டு பாத்ரூமில் விண்டோ வந்து கொடுத்துருப்பாங்க பாருங்கள், அந்த விண்டோவில் கிளாஸ் வந்து சொருகி வச்சுருப்பாங்கங்க. அதை க்ளீன் பண்ணுறது ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்கும். நீங்கள் இந்த மர கரண்டியை வச்சு அந்த இடுக்கில் வந்து லேசாக வந்து தேய்ச்சி விட்டால் போதும், சூப்பராக வந்து க்ளீன் பண்ணிடலாங்க. நான் வீடியோவில் காட்டுற பாருங்கள், ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும். எவ்வளோ ஒரு சின்ன கேப்பாக இருந்தாலும் நம்ம இதை வந்து உள்ளே விட்டு துடைக்கும் போது ரொம்பவே ஈஸியாக வந்து க்ளீன் ஆயிருங்க. இப்போ நான் உங்களுக்கு தொடச்சி காட்டுறேன் பாருங்கள், ரொம்பவே ஈஸியாக இருக்குது. எனக்கு எந்த ஒரு சிரமமே இல்லாமல் ஈஸியாக டக்குன்னு வந்து க்ளீன் பண்ணிடலாம். நான் வந்து அடிக்கடி கிளாஸ் வந்து தொடச்சிக்கிட்டு இருக்கிறதுனால எனக்கு அவ்வளோவா வந்து தூசியோ மண்ணோ எதுவுமே இல்லை.
நீங்கள் இந்த மாதிரி வந்து துடைக்கும்போது நமக்கு ரொம்பவே ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாங்க. இதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு நம்ம துடைக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. இது வந்து எங்கெங்கெல்லாம் வந்து சின்ன சின்ன கேப் இருக்கோ அங்கெல்லாம் வந்து நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மரக்கரண்டி வந்து நம்மளுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. இது வந்து இதுக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம வீட்டில் உள்ள ஜன்னல் கம்பி இருக்குது பாருங்கள், அதெல்லாம் சின்ன சின்ன கேப் இருக்குங்க. அதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணவே முடியாது. ஏன்னா அந்த இடுக்கிலலாம் நம்ம எதை விட்டு உள்ளார விட்டு நம்ம வந்து துடைக்க முடியாதுங்க. நீங்கள் இந்த மாதிரி மரக்கரண்டியில் ரெடி பண்ணி வச்சு இதை வச்சு நீங்கள் துடைச்சி பாருங்கள். ரொம்பவே வந்து ஈஸியாக க்ளீன் ஆயிருங்க. நான் உங்களுக்கு துடைச்சி காட்டுறேன் பாருங்கள். சின்ன கேப்பில் கூட அந்த மரக்கரண்டி வந்து ஈஸியாக வந்து நுழைஞ்சி க்ளீன் பண்ணிடுங்க. அடுத்து நம்ம எங்கே க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டு ஷெல்ஃபில், ஷோகேஸில் இதுக்கு மேலெலாம் கொஞ்சமாக வந்து இடம் இருக்கும் பாருங்கள். இந்த இடங்களில் நிறைய மண் தூசு வந்து இருக்குங்க. அது நம்ம கண்ணுக்கே தெரியாது. க்ளீன் பண்ணுறதுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த இடங்களுக்குள்ளே நம்ம இதை வச்சு ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணிடலாங்க. க்ளீன் பண்ணுறதுக்கும் நமக்கு ஈஸியாக இருக்கும். மண் தூசி எதுவுமே இல்லாமல் சூப்பராக வந்து க்ளீன் ஆயிருங்க. அடுத்து நம்ம இந்த பெரிய மரக்கரண்டியில் பேடு ஒட்டி வச்சுருந்தோம் பாருங்கள். அதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா பீரோ வந்து ஒன்றோடு ஒன்று ஒட்டி வச்சுருப்பாங்க. 2 பீரோ வந்து ஒட்டி ஒட்டி வச்சுருப்பாங்கங்க இடம் இல்லாத பட்சத்தில். அப்படி தான் வந்து எங்கள் வீட்லேயே வந்து 2 பீரோ வந்து ஒட்டி ஒட்டி வச்சுருக்கோம் கொஞ்சம் கேப் விட்டு. அந்த கேப்பில் உள்ள தூசியெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு நமக்கு எது தான் வந்து உள்ளே விட்டு க்ளீன் பண்ணாலுமே சரியாக வந்து க்ளீன் ஆகாதுங்க. தொடப்பத்தை வச்சு க்ளீன் பண்ணாலுமே சரியாக க்ளீனே ஆகாது. அந்த மாதிரி இடங்களில் கூட நம்ம இதை வச்சு ஈஸியாக க்ளீன் பண்ண முடியுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நமக்கு அந்த சுவர் வரைக்குமே அந்த குச்சி வந்து போகும். ஏன்னா நம்ம லாங்கான மரக்குச்சி எடுத்துக்கிறதுனால ஈஸியாக வந்து நமக்கு உள்ளே வந்து விட முடியுங்க. க்ளீன் பண்ணுறதுக்கும் நமக்கு ரொம்பவே வசதியாக இருக்குங்க. இது வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த ப்ராப்ளம் வந்து இருந்திருக்கும். இது எப்படி வந்து க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறாம நிறைய ஒட்டடை தூசுலாம் அந்த இடுக்குள்ளே வந்து இருக்குங்க. நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு தூசு கூட அந்த இடுக்கில் வந்து இருக்கவே இருக்காதுங்க. ரொம்பவே ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். அதே போல் நம்ம பீரோ அடியில் இருக்குது பாருங்கள், அடியிலையுமே நம்ம வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம என்ன தான் தொடப்பத்தை விட்டு க்ளீன் பண்ணாலுமே அவ்வளோ ஈஸியாக அது க்ளீன் ஆகாது. தூசிலாம் வந்து அப்படியே இருக்குங்க. நம்ம இந்த பேடை வச்சு க்ளீன் பண்ணும்போது கொஞ்சம் கூட தூசி இல்லாமல் ஈஸியாக வந்து ரிமூவ் ஆயிருங்க. இப்போ நான் பீரோ அடியிலேயே வந்து நான் உங்களுக்கு தொடச்சி காட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ தூசி ஒட்டடெல்லாம் வந்து வருது பாருங்கள். இந்த மாதிரி நமக்கு எட்டாத இடங்களுக்கு நம்ம இந்த பேடை ஒட்டின இந்த மரக்குச்சியை வச்சு க்ளீன் பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாங்க. அதே போல் ஷோபாக்கு கீழே, ஷோபா செட்டுக்கு கீழேயுமே இடுக்குலையுமே நம்ம இதை வச்சு க்ளீன் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக க்ளீன் ஆயிருங்க. அடுத்து லாஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம். இந்த டிப் பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஒயர் கூட வந்து க்ளீன் பண்ணுற டிப் தாங்க. இதை வந்து நம்ம நிறைய பேர் வந்து க்ளீன் பண்ணவே மாட்டோம், அப்படியே வந்து வச்சு யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த ஒயர் கூட பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒரு அழுக்காக இருக்குது பாருங்கள். இதை வந்து என் பசங்களுக்கு லஞ்ச் பேக்காக வந்து நான் யூஸ் பண்ணுவேங்க. லஞ்சு பேக் வந்து நான் கொடுக்க மாட்டேன். இந்த ஒயர் கூடையில் தான் லஞ்சு பாக்ஸ் வந்து வச்சு கொடுப்பேன். அதனாலேயே எனக்கு அடிக்கடி அழுக்காயிரும். இதை நான் வந்து எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பக்கெட்டில் வந்து தண்ணி வச்சுட்டு அதில் கொஞ்சமாக வந்து சோப்புத்தூள், நம்ம யூஸ் பண்ணுற சோப்புத்தூளோ லிக்விடோ எது இருக்கோ அதை வந்து கொஞ்சமாக சேர்த்துட்டு, இது கூடவே கொஞ்சமாக பேக்கிங் சோடா இருக்குது பாருங்கள், ஆப்பத்துக்கு யூஸ் பண்ணுற சோடா, அந்த சோடா கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கலாம். அதாவது ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க. இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம அந்த ஒயர் கூடையெல்லாம் வந்து ஒரு 1 மணி நேரம் நல்லா ஊற போட்டுருணுங்க. கண்டிப்பாக வந்து ஒரு 1 மணி நேரம் நல்லா ஊறினா தான் அதில் உள்ள அழுக்கெலாம் வந்து சூப்பராக ரிமூவ் ஆகி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 1 மணி நேரம் ஊற போட்டு முடிச்சிட்டேன். இப்போ ஊறினதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ ஊறினதுக்கப்புறம் இப்படி தாங்க இருக்கும். இதிலே வந்து நமக்கு பாதி அழுக்கு வந்து போயிடும். இன்னுமே வந்து நம்ம அழுக்கு போகிறதுக்கு நம்ம துணி துவைக்கிற ப்ரெஷ் இருக்குது பாருங்கள், அதை வச்சு நல்லா வந்து தேய்ச்சி விட்டுக்கலாங்க. என் கூட வந்து ரொம்ப அழுக்காக இருந்ததுனால நான் நல்லா வந்து தேய்ச்சி விட்டுக்கிறேன். நம்ம அந்த சோப்பு தண்ணியை வந்து தொட்டே நல்லா வந்து தேய்ச்சி விட்டுக்கலாங்க. எனக்கு ஒரு கையில் ஃபோன் இருக்குது அப்படிங்கிறதுனால நல்லா வந்து உங்களுக்கு காட்ட முடியல வீடியோவில். இந்த மாதிரி நல்லா வந்து தேய்ச்சி விடும்போது நமக்கு ஈஸியாக வந்து அதில் உள்ள அழுக்கெல்லாம் ரிமூவ் ஆயிருங்க. இப்போ வந்து தேய்ச்சி முடிச்சுட்டு அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் காய வச்சுருக்கேன் பாருங்கள். கொடியில் வந்து இந்த மாதிரி கிளிப் போட்டு காய வச்சிங்கன்னா ஈஸியாக காஞ்சிருங்க. இந்த மாதிரி வந்து உங்கள் வீட்டில் உள்ள ரொம்ப அழுக்கான ஒயர் கூடையை வந்து ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சொன்ன எல்லா டிப்புமே உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எந்த டிப் பிடிச்சிருந்துச்சின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு, ரொம்ப பிடிச்சிருந்தா ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட்டு போகிற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நெக்ஸ்ட்டு சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.